மிஷின் ஓடாது. அது என்ன பண்ணணும்னா ஒரு 6 கிலோ கிட்ட என்ன பண்ணலாம், கொஞ்சமாக ஓட போட்டு நல்லா அரைச்சிட்டு போட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு மிஷின் ஓடும் போது என்ன பண்ணோம், ஒரு குறைஞ்ச ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் என்ன பண்ணோம் ஓட ஓடும். அதனால கூல் ஆகிட்டு என்ன ஆகிடுனா இதை வந்து இந்த மாதிரி இங்கே வச்சுட்டு இந்த இது கழட்டிட்டு இது வந்து டில்ட் பண்ணுற மாதிரி கழட்டிட்டு என்ன பண்ணணும், இப்படி எல்லாம் வலிச்சு அது மாதிரி அப்போ வலிச்சுட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு எவ்வளோ கிலோ வந்து நமக்கு அந்த பொருள் கையில் இருக்குதோ அத்தனை கிலோக்கு எடை போட்டு சிபாவில் சொல்லியிருக்க மாதிரி எம்சன் எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணணுமோ அது மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி பவுடர் மிக்ஸ் பண்ணி அதை கலந்து விட்டுணும். நல்லா கலக்கி விட்டு 1 ஹவருக்கு என்ன பண்ணோம், அதை கலக்கி விட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி துப்பி தண்ணி கீழே உள்ளே போகும், தண்ணி மேலே நிற்கும். அதை வந்து 3 நாள் கழித்து 72 மணி நேரம் 73 மணி நேரம் அது 3 நாள் கழித்து அதை வந்து நம்ம வடிகட்டி ஒரு துப்பியில் இதில் துணியில் அந்த ஒரு மாதிரி பச்சை துணியில் இந்த இதெல்லாம் போடுவாங்களே வெளியில் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி துணியில் எடுத்து முறுக்கி புழிஞ்சு அதை நல்லா காய வச்சோம்னா அது வந்து ஆர்டி ப்ரெஸ் ஆகிடும். இந்த தண்ணி மட்டும் 2 நிமிஷம் ஒரு இதுதான் 3 நாள்ல கிடைச்சிடும். இப்போ வந்து வெள்ளெல்லாம் போட்டிங்கன்னா எப்படி இருந்தாலும் 25 நாள் ஆகும். சிலர் வந்து 40 நாள் கூட வைக்கிறாங்க. அது வந்து வெள்ளை அளவை வந்து நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா 40 நாள் ஆகும். ஒரு பங்கு போட்டிங்கன்னா 40 நாள். அவங்க வந்து 1.5 மடங்கு போடுறாங்க இன்னொருத்தவங்க பண்ணுறவங்க, அதனால வந்து 25 நாள் ஆகுது. இது வந்து 72 மணி நேரம் தான், 3 நாள் தான். 4ஆவது நாள் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். இப்போ இவங்களுக்கெல்லாம் ஆர்டர் வந்துச்சுன்னா நான் சொல்லிடுவோம். ஆர்டர் வந்து 1 டன்னோ ஏதோ வந்து ஆந்திராவிலேருந்து வந்துச்சுன்னா ஃபோனில் வந்து 1 டன் வந்திருக்குன்னா இவர்கிட்ட இல்லைன்னா கூட நான் 4ஆவது நாள் கொடுத்துட்றேன் மேடம்ன்றவாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி 4ஆவது நாள் வந்துடும் சார் உங்கள் ப்ராடக்ட். 4 நாளில் அவங்க ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. 25 நாள் கழிச்சு 40 நாள் கழிச்சு வரும்னா என்ன நினச்சிடுவாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அப்போ வேறு எங்கேயாவது வாங்கிக்கலாம், வேறு ஏதாவது பொருள் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணிடும். 4ஆவது நாள்லாம் சரி சார் 4ஆவது நாள் அனுப்பிடுங்கன்பாங்க. கரெக்டாக வந்து அரைச்சிடுவாங்க. அரைச்சி போட்டு இது பண்ணி 4ஆவது நாளே பேக் பண்ணி பார்சல் கட்டி ட்ரெயினில் தான் போகும். ட்ரெயினே இல்லைன்னா பார்சல் சர்வீஸ், கொரியர் சர்வீஸ் அந்த மாதிரி அனுப்பிடுவாங்க. ட்ரெயினில் உள்ள சார்ஜ் வந்து அவங்க பே பண்ணிடுவாங்க. லோக்கல் டிரான்ஸ்போர்ட் முதற்கொண்டு இவங்க கம்பெனியில் இருந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு அவங்க இடத்துக்குள்ள ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்ன அமௌண்ட்டோ எல்லாம் அவங்களே பே பண்ணிடுவாங்க. 1 லிட்டருக்கு இவ்வளோ அமௌண்ட் மட்டும் இவருக்கு வந்து அக்கௌண்ட்டில். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணி நாங்கள் அனுப்பிட்டோன்னு ஃபோட்டோ எடுத்து நாங்கள் அனுப்புவோம்ல, உடனே ரூபா அனுப்பிடுவாங்க. இல்லைன்னா போய் ரீச் ஆன பிறகு எல்லோரும் கேனை கொண்டு போய் அவங்க இடத்துல வச்ச உடனே இது அமௌண்ட் வந்து இப்போ வரைக்கும் அமௌண்ட் எங்கேயுமே டிலேன்னு எங்கேயுமே இருக்கிறதில்ல. ஏன்னா ஆர்டர் வந்து நம்ம சிபா மூலமாக போகுது. நேராகவும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவருக்கு நேராக ஃபோன் பண்ணி கேட்டால் கூட அவர் என்ன சொல்லுவார்னா சிபாவுக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன்னா வந்து அது வந்து கவர்மெண்ட்டுங்கிற அந்த முத்திரை இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ரீச் ஆகும்போது இப்போ ட்ரெயினில் போகும்போது நாங்கள் எழுதி கொடுத்துருவோம், இது வந்து இதுக்காக உள்ளது தான், ரிசர்ச் பர்பஸ்க்கு இதுக்காக தான் உள்ளது, இது வந்து கமர்ஷியலாக வந்து அவங்க பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் மாதிரி நாங்கள் கொடுத்துருவோம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சேஃப்டி. ஸோ இதுதான் வந்து நாங்கள் வந்து அரைக்கிறதுலேருந்து அவங்க வியாபாரம் செய்கிற வரைக்கும் உள்ள வழிமுறைகள். இது வந்து எல்லாத்தையும் வந்து உங்கள் முன்னாடி வச்சுட்டோம். இதுக்கு மேலே நீங்கள் குழுவாக வந்து பேசி செஞ்சு நீங்கள் எப்படி கொண்டு வர்றதுங்கிறது உங்கள் கையில் இருக்குது. சரியா? ஒவ்வொரு மீட்டிங்கில் நான் அதான் சொல்கிறது, உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு. அதுக்கு மேலே வந்து நீங்கள் வர்றதை பொறுத்து நம்ம சிவா நிறுவனம் முன்னாடி சிகரம் மூலமா நம்ம எடுத்து பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா நல்லது தான், நம்மளுக்கு நல்லது. ஒரு யூனிட் வந்து ஒரு இது வந்து இந்த ஏரியாவில் வருது அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறோம். அதுதான் நான் எல்லாத்தையும் சொல்கிறது. நீங்களும் கிடையாது, பெரிய கம்பெனி வந்தால் கூட நாங்கள் சொல்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க்கெட்டிங் பாருங்கள். உங்களால் விற்க முடியும், லாபம் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு வழிவகை இருந்தால் நீங்கள் சிபாக்கு வாங்க. ஏன்னா நம்ம வந்து நாங்கள் டெக்னாலஜி கொடுத்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது இல்லையா. விற்று உங்களுக்கு லாபம் கிடைச்சாதான் எங்களுக்கும் சந்தோஷம், உங்களுக்கு சரி. அதுதான் சரிங்களா. இவங்களுக்கு மிஷின் கொடுத்து எல்லாமே கொடுத்தது வந்து தேசிய தூய்மை திட்டத்துக்கு கீழே தான் கொடுத்தோம். இப்பையும் வந்து தேசிய தூய்மை திட்டம் எப்பப்பெல்லாம் வருஷத்துக்கு 2 தடவை பண்ணுறோமோ, எந்தெந்த கிராமத்தை நாங்கள் தத்தெடுத்துருக்கோமோ அந்த கிராமத்துக்கெல்லாம் தூய்மை பணிக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே கொடுப்போம். இவங்களுக்கே தெரியும், ஃபினாயில்ல இருந்து டஸ்ட்பின்ல எல்லாம், கை கிளவுஸ்ல இருந்து, நான் என்னன்னா இது வழக்கு இது செய்யறதுக்கு என்னென்னலாம் தூய்மைக்கு தேவை எல்லாமே கொடுப்போம். ஆப்ரான்ல இருந்து தலையில இருந்து கிளவுஸ்ல இருந்து எல்லாமே கொடுப்போம். ஆளி எடுக்கிறவங்களுக்கு கிளவுஸ்ல இருந்து காலில் மாட்டுறதுல இருந்து எல்லாமே கொடுப்போம். அது வந்து அவங்களோட ஹெல்த்துக்கு சம்பந்தமானது. எதெல்லாம் அவங்க தொழில் பண்றாங்களோ அதுக்குள்ளதெல்லாம் தேசிய தூய்மை திட்டத்துக்கு கொடுத்துருக்கோம்.
இங்க வந்து ஆனா உங்களுக்கு எதுவுமே வந்து சேரல. காரணம் வந்து எப்படின்னு எனக்கு புரியல. ஆனா வந்து சேர்ந்துருக்கணும் கண்டிப்பா. சேரல. சேர விட மாட்டேங்கிறாங்க மேடம். ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு மேடம் டெல்லி பக்கத்துல நிப்பாட்டா டெல்லியில இருந்து எல்லாமே இல்ல அது திட்டங்கள் இருக்குமா? அது வந்து நீங்களும் என்ன நினைக்கிறீங்கன்னா மத்திய சங்க திட்டம் இது வந்து சரியில்லை அப்படின்னு புறக்கணிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களை வந்து சேர இது வந்து இப்ப இவ்வளவு சொல்லிட்டு போயிருக்கிறோம். அவங்க ஏதோ மத்திய சங்கத்துல வந்து ஏதோ கத்திட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டீங்கன்னா அடுத்த வில்லேஜுக்கு தான் போயிடும். இப்போ உங்க சைடு வந்திருக்கிறத நீங்க பயன்படுத்திக்கிறது இல்லாத உங்க கையில பூவெல்லாம் நல்லா பூ மேடம் தாராளமா ஊத்தலாம். அவ்வளவு பூ நல்லா வரும். இல்ல இல்ல நீங்க சொல்றதை விட அவங்க யூஸ் பண்ணி பார்க்கட்டும். அப்பதான் வந்து உங்களுக்கு அதோட இது தெரியும். ஏன்னா ரொம்ப பேர் ஆர்டர் பண்ணுவாங்க. பண்ணலானே நல்லா பண்ணலாம். அக்ரிமெண்ட் போட்டுட்டு நான் அக்ரிமெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க பேர் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்மாவோட சேர்த்து அக்ரிமெண்ட் போட்டு நம்ம வந்து சூப்பரா பண்ணுவோம். நீங்க பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொஞ்சம் பேசிக்கோங்க. பேசிட்டு பிறகு அக்ரிமெண்ட் போடுங்க. கொஞ்சம் பேசிக்கோங்க. பேசிட்டு அக்ரிமெண்ட் போடுங்க. பேசுறவங்க கிட்ட வந்து இன்னும் ஒரு 5 கிலோ 10 கிலோ கொடுங்க அப்படின்னா அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 5 கிலோ 10 கிலோ வாங்கி கொடுத்து பாருங்க. அவங்க வந்து பல்கா நாங்க ஆர்டர் போடுறோம் அப்படின்னு சொன்ன பிறகு நீங்க அக்ரிமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அக்ரிமெண்ட் போட்டுட்டு அப்படியே நின்று போன மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு. இப்போ நாங்களே வந்து SS ட்ரேடர்ஸ் போஸ்டல் பயோ சயின்ஸ் போட்டோம்மா. போஸ்டல் பயோ சயின்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. அவங்க வந்து திருப்பி வந்து ஒரு 2 தடவை ஆர்டர் போட்டு விட்டுட்டாங்க. இதே SS ட்ரேடர்ஸ் இப்போ வரைக்கும் ஆர்டர் போடுறாங்க. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட இருந்து வாங்கினாங்க. வாங்கி ஆர்டரை வந்து ஓகே பண்ண பிறகு தான் அக்ரிமெண்ட் போட்டாங்க. அதனால அக்ரிமெண்ட்னு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கால் ஊனிட்டு போய் பண்ணுங்க சக்ஸஸ் ஆகும். ஒரு குரூப் ஃபோட்டோ மட்டும் எடுத்து